உன் நண்பர்களை சிரிக்க வைத்தாய், உன் சீடர்களை சிந்திக்க வைத்தாய், வில்வித்தை கற்பித்தாய், வாழ்வில் வெல்வது எப்படி என்பதை தெரிவித்தாய், உன் இறப்பையே நீ அறிவித்தாய். யமன் கூட உன்னிடம் சண்டையிட்டு வென்றிருக்க முடியாது, மண்டியிட்டுத்தான் வென்றிருப்பான். உன்னுள்தான் எத்தனை திறமை கொட்டி கிடந்தது. கவிஞன், கராத்தே வீரன், ஓவியன், சிற்பி, புகைப்படக் கலைஞன், திரைப்படக் கலைஞன், பாடகன், வாத்தியக்காரன், எத்தனை எத்தனை திறமை. சிந்தனையில் இறுதி வரை இளமை. 1.5 வருடம் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டே இருந்தோம். யார் கண் பட்டதோ 6 மாதங்கள் பேசாமல் இருந்தோம். இறுதியாக சந்தித்த போது மருத்துவமனையில் பிடித்த என் கையை நீ விடவில்லை. பகை விழுந்தது, நட்பு எழுந்தது. நம்பிக்கை இழக்காதே, நிச்சயம் மீண்டு வருவாய் என்றேன். வருவேன், ஹார்ட் ராக் கஃபே செல்வோம் என்றாய். இப்படி ஆட வைத்து விட்டு சென்று விட்டாயே. சாம்ப் என்று இனி யாரை அழைப்பேன்? நீ வில்வித்தைக்காரன் என்றுதானே நினைத்தேன். இப்படி வித்தை காட்டிவிட்டு சென்று விட்டாயே. சாதனை குவியலே, வேதனையில் விட்டு சென்றாயே எங்களை. இரத்தத்தில் ஓவியம் வரைந்தவன் நீ. ஐயகோ, எங்கள் இரத்தமல்லவா உறைந்து போனது என்று. வாழ்வில் வென்று விட்டாய், எனவே நீ சென்று விட்டாய். நாங்கள் தான் இன்னும் வாழ்வோடு போராடி கொண்டிருக்கிறோம். சந்திப்போம் ஒரு நாள் சாம்ப். அதுவரை உன்னை பற்றி சிந்திக்கும் உன் கவிஞன் இளங்கோ. ஊருக்கு நீ உசைனி, ஊருக்கு நீ உசைனி, இந்த பாடலாசிரியனுக்கு இசை நீ. ஊருக்கு நீ உசைனி, இந்த பாடலாசிரியனுக்கு இசை நீ.